யாரும் பார்க்கல. பையனை டிஸ்போஸ் பண்ண வேண்டியதுதான். பையனோட அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அவனுக்கு யாரும் இல்லை. இந்த லட்டு சாப்பிடு. என்ன பார்க்குற? இன்னைக்கு போகிறோம். என்னன்னு தெரியல, உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு தோணுச்சு. என்னாச்சு? நான் ஒன்றுமே பண்ணல சார். நான் எல்லாரும் சேர்ந்து. புரியுதுடா. சரி விடு. இங்கே இருக்கிறத விட வெளியில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இங்கே தான் உனக்கு சாப்பாடு இடமெல்லாம் கிடைக்குதுல்ல. உனக்கு தான் நல்லா படிப்பு வருதேடா. நீ ஒழுங்காக படித்து பெரிய ஆளாக வரணும். அதுக்கு நான் பொறுப்பு. எனக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்க இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி உன்னை போலீஸ் ஆக்கிறேன். போலீஸ் வேலை மட்டும் வேணாம் சார். ஏண்டா? போலீஸ் வேலை மட்டும் வேணாம் சார். என்னாச்சுடா தம்பி? ஐயோ, போலீஸ் வேலை மட்டும் வேணாம் சார். பாத்தியா, அவன் இஷ்டத்துக்கு வரான் போகிறான். தண்டை கருவமாக இருக்கான் சார். ஆமாம் சார். பாவையா, அந்த புள்ள யார் முன்புக்கும் போகிறதில்ல. என்ன சார் நீங்கள் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்க? யோ, தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிறவன்ட்ட தான் அந்த வம்பில் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பீங்க. சார், இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு சார். சார், நல்ல தம்பி இப்போ சென்னையில் தான் இருக்கான். ஜாமீன் ஆகிட்டானா? அவன் மேலே 15 கேஸ் இருக்குது. ஆனால் 16 வெளில தான் இருக்கான். ஃபுல்லாக கூலிப்பட டீலிங் தான். ஆனால் ஏதோ ஒரு பெரிய விஷயமாக தான் பிளான் பண்ணிட்டுருக்கான் சார். அவனை மப்டியில் ஃபாலோ பண்ண போகிறோம் சார். வெப்பன் பர்மிட் கொடுங்க. என்னதா சார் இதெல்லாம் சொல்லுமா? நீங்கள் சொல்கிறது என் கடமை சார். மாடல் ப்ரூனி 8 bullets loaded. சத்யா உட்காரியா? வேலைலாம் எப்படி போகுது? போகுது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீ ஸ்டேஷன் மேமில் ஷேர் வாங்காமல் இருக்கியாமே? வாங்கிக்கிய. இந்த வயசில் சம்பாதிக்காமல் எப்படி? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். ரைட்டரை பாரு போ. ரைட்டுங்க. என்னையா? இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அங்கே போ. சார், குட் மார்னிங் சார். என்ன பிரச்சனை? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். அதான்யா, என்ன பிரச்சனை? என்னை ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் திட்டான் சார். என்னன்னு என்னன்னு சொன்னதானே ஆக்ஷன் எடுக்க முடியும். ஓ, திட்டான் சார். ஆ, திட்டான் சார். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை இல்லையே சார். கெட்ட வார்த்தை தானே சார். இது வரைக்கும் நீ யாரும் அப்படி திட்டினதில்ல சார். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க சார். சரி, எடுப்போம். பக்கத்தில் ஸ்டேஷ்னரி இருக்குது. 2 கட்டு பேப்பரு, 10 பேனா வாங்கிட்டு வா.
போயா. பேப்பர் வாங்க போறியா? அப்படியே எல்லாருக்கும் டீ சொல்லிவிடு. கவலைப்படாத, உன் மேட்டரை பேசி தீர்த்துடலாம். பேசலாம் வேணாம் சார், எஃப்ஐஆர் போடுங்க சார். எஃப்ஐஆரா? அதெல்லாம் பெரிய கேஸுக்கு தான்யா. இன்ஸ்பெக்டர் வேறு கையெழுத்து போனால. இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் பேசுகிறேன் சார். யார் எக்ஸ்பெக்டர் சொல்லுது? சார், நான் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் வாசலில் டைப்ரைட்டர் வச்சுருக்கேன் சார். அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் டைப் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி ஒருத்தன் வந்தான் சார், அவனுக்கும் நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் டைப் பண்ணி கொடுத்தேன். ஒரு 500 ரூபாய் நீட்டினா சார். 20 ரூபா சேஞ்ச் இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்னை இடகோடமாக பேசி பிரச்சனையாகி அவன் என்னை போட்டான் திட்டான் சார். யோ, இன்ஸ்பெக்டர் முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லாதியா. சார், இவன் தான் சார் வந்தாலே. சில்ட்ரன் கேட்ட கட்டவத்தை திட்டுவியா? சாரி சார், ஒரு எமர்ஜென்சி ஒர்க், அந்த டென்ஷனில். என்ன எமர்ஜென்சி? பிஸ்னஸ் சார். ஆ, பிஸ்னஸ் டீல் சார். என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஜுவல்லரி சார். ஏயா சில்லறை வச்சிருக்க மாட்டேன், சில்லறை இல்லைன்னு கேட்டால் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுவியா? சார்கிட்ட மன்னிப்பு கேளு. சத்யா, வாங்கிக்க வாங்கிக்க. ஒரு நாள் எனக்கு 15 ரூபாய் வேஸ்ட். போயாங்க. அண்ணே, கவலைப்படாதீங்கண்ணே. அந்த அக்கா தான் வந்துட்டாங்களே. உங்கள் பிரச்சனையை அவங்கள்ட்ட சொல்லலாம், அவங்க டிவியில் போடுவாங்கண்ணே. அக்கா, அன்றைக்கி என்ன ஏதோ பேட்டி எடுத்தீங்களே, அது எப்போக்கா டிவியில் வரும்? சீக்கிரம் வரும்டா, நானே உனக்கு சொல்கிறேன். இந்த பெரியவருக்கு ஏற்பட்டுள்ள அநியாயத்தை நியூஸ் 8 வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கு காரணமான இன்ஸ்பெக்டர் குணசேகரன் மீதும் மற்ற போலீஸ்காரர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நியூஸ் 8க்காக மீரா வாசுதேவன். டிவியில் பேசியா நீ? ஏய், இன்னொரு வாட்டி தெருவில் பார்த்த. ஏய், வா வா. சார், ஏய், போ 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 போ. ஏய், போன்றல போ போல. அடிச்சனா? நானா? சார் நடிக்காதீங்க சார். சி தரிசிய அது என்னது? கன்ஃபியூஷன். என்ன ஏதுன்னு கேட்க போனா அடித்தேன் அது இதுன்னு. சார் போய் சொல்லாதீங்க சார். முனிசிபல் ஆஃபீஸ் வாசல்ல அத்தனை பேர் பார்த்துருக்காங்க. பார்த்தாங்கன்னா வந்து சாட்சி சொல்லு. என்கிட்ட பேச சொல்லு. யார் வராங்க பார்க்கலாம். வாங்க மேடம். என்ன சார், என்ன பிரச்சனை? மேடம், மிரட்டுறீங்களா? நானும் மீடியா தான். போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஏய், எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க. போ. நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போவேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. எப்படி சார் விட முடியும்? அவர் பப்ளிக்ல வச்சு 4 அடிச்சிருக்காரு. நீங்கள் டிவியில் போடாமல் இருந்தால் பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்கவே இருக்காது. அவரோட டைப்ரைட்டர் தூக்கி போட்டு உடைச்சிருக்காரு. பாவம், அதை வச்சுதான் அவரும் ஒரு பொண்டாட்டியும் சாப்பிடுறாங்க. சார், உங்க பேர் என்ன சொன்னீங்க? சத்யா. அந்த ஸ்டேஷன்ல நீங்க மட்டும் எப்படி இருக்கீங்க? எப்படின்னா? அப்படின்னா நல்லவரா? அப்படிலாம் இல்லைங்க. பேசி பேசி பிரச்சனையை வளர்க்குறத விட அதை அங்கேயே முடிக்கிற வழியை பார்க்கணும். அதோட யாருக்கும் எந்த நஷ்டமும் வரக்கூடாது. தேங்க்ஸ். எதுக்கு? நல்ல வேலை அவர் டைப்ரைட்டர் உடஞ்சதை சொன்னீங்க. பாவம்.
சார் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ கிடைக்குமா? என்ன போய் இருக்குங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. ஒரு சேஞ்சுக்கு மீடியாவில் டிபார்ட்மெண்ட் பற்றி பாசிட்டிவாக வரட்டுமே. நீங்கள் வேறு சும்மா இருங்க. ஃபேஸ்புக் ட்விட்டரில் இருக்கீங்களா? அட்லீஸ்ட் ஆன்லைன் ஆர்டிக்கிளை ஷேர் பண்ணுறேன். ஃபேஸ்புக்கிலலாம் இல்லைங்க. என் ஃபோனில் அதெல்லாம் வராது. சான்ஸே இல்லை. பத்திரமா வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளில் மியூசியமில் வாங்கிப்பாங்க. ஸ்டேஷனில் யாரும் கிண்டல் பண்ண மாட்டாங்களா? உங்கள் சொந்த ஊர் எது? ஏங்க இது சும்மா கேட்குறீங்களா இல்லை பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை இல்லை, பேட்டி உங்ககிட்ட டைம் வாங்கிட்டு எடுக்கிறேன். நீங்கள் எங்கே படிச்சீங்க? சிறுவர் சீர்திருத்த பள்ளி. புரியல, என்ன சொன்னீங்க? உங்களுக்கு கரெக்டாக தான் கேட்டுச்சு. ஏன் என்ன பண்ணீங்க? ஒரு கொலை பண்ணிட்டேன். சார் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு சார். கேழவனுக்கு புதுசாக டைப்ரைட்டர் வாங்கி கொடுத்துருக்கா போல. சார் நீ எம்ஜிஆர் மாதிரி நல்லவன், நான் வில்லனா? சார் இல்லை நான் பண்ணுறதுக்கு எதிராக ப்ரூவ் பண்ணி கெத்து காட்டுறியா? அதெல்லாம் இல்லை சார். நீ சின்ன பையன் வேற. அந்த பொண்ணு பார்த்த உடனே எதனா ஸ்லிப் ஆகிட்டியா? அசிங்கமாக பேசாதீங்க சார். எல்லா மேட்ரையும் ஒதுக்கி ஒதுக்கி போகிற. உன்னை கவனிச்சுன்னு தான் இருக்கேன். ஸ்டேஷன் மொத்தமும் மேலே காலில் தான் இருக்குது. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு சார். தாஸ் சார் ஸ்டேஷனில் நோவாமல் இருக்காரு. கொஞ்ச நாள் வெளியே சுற்றட்டும். நல்ல தம்பியை ஹெல்மெட்டையும் ஃபாலோ பண்ணிட்டோம். டேய்
இது என்ன விளையாட்டா? எவ்வளோ பெரிய அப்பசு தெரியுமா? உன் வாழ்க்கையே காலி. சார், என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாது. நான் மனுஷன்தான், சாமியார் இல்லை. பாவம் சார். சத்யா, உள்ள பாப்பா. இந்த பாரு, உன் மேல செம்ம காண்டில் இருக்கேன். தாஸ் சொன்னான்னு உடனே ஒன்று செய்கிறேன். கன்னு மிஸ் ஆன உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ண உன் வாழ்க்கை காலி. உனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி உன் லைஃப்பை காப்பாற்றிக்க. ஆனால் ஸ்டேஷன் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. டிபார்ட்மெண்ட் தகவலும் தெரியக்கூடாது. சத்யா, நீ வந்து அதே 29C பஸ்ஸில் இன்னும் 2 பேர் பர்சன் காணாமல் போயிருக்கான். S2 ஸ்டேஷனில் விசாரிச்சு ஏதோ பிட் பேக்கெட் குரூப் தான். கவலைப்படாத, பிடிச்சிடலாம். சென்னை முழுக்க இருக்கிற பிட் பேக்கெட் எல்லோரும் ஒரே நெட்வொர்க். பர்ஸ், செல்ஃபோன், இது 2 தான் இவங்க டார்கெட். செல்ஃபோனை ஒரே நாள் ஆந்திரா பார்டர் தாண்டி விட்டுருவாங்க. அதில் முக்கியமான ஆளை பிடி, அந்த பையனை பிடிச்சிடலாம். இரு, யார் நீ? பாஸ்கர் பார்க்கணும். எந்த பாஸ்கர்? பிளேடு பாஸ்கர். அடி. போலீஸ் ரெக்கார்டில் அப்படி தானே இருக்கு. போலீஸ் வந்துருக்குண்ணா. போலீஸா? டேய், மாமூல்லாம் ஒழுங்காக போதில்ல? போதுண்ணா. அப்புறம் எதுக்குடா வந்துக்கிறானுங்க? எத்தனை பேர் வந்திருக்கானுங்க? ஒரு ஆள் தானா? உங்கள் பசங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. என்னது? தெரியாத மாதிரி கேட்காதீங்க. நீங்களாக ஒத்துக்கிட்டா நல்லது. எனக்கு நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நல்லா தெரியும். ப்ரூஃப் ஃபைட்டாக இல்லை, அதான் தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கேன். சார், அதே தான். பிரச்சனையை பெருசாக வேணாம், நானே சொல்லிடுறேன். விஜயை போட்டது நாங்கள் தான். செய்கிறத ஸ்கெட்சு போட்டு டைம் பார்த்து செய்யுங்கடான்னு சொன்னேன். பசங்க துருத்துருன்னு இறங்கி பாலமாக வெட்டி கடலில் தூக்கி போட்டானுங்க. நான் அப்போவே சொன்னேன், யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள், பேசி முடிச்சிடலாம். என்ன அமௌண்ட்டோ சொல்லுங்கள். நான் அந்த மேட்டராக வரல. அது எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். வேற ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு பொருள், அது மேலே கையை வச்சுருக்கான். அது திரும்பி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். புரிஞ்சிடுச்சு. வினோத் பையன்கிட்ட சொல்லிக்கினே இருந்தேன், எம்எல்ஏ கீப்பு கூட சவகாசம் வச்சுக்காதரா, தெரிஞ்சா பிரச்சனைன்னு. கேட்டா தானே தம்பின்னு கூட வச்சிருந்த பாவத்துக்கு மாமாவில் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு உங்கள் பிக் பேக்கெட் நெட்வொர்க்கில் ஒருத்தனை பார்க்கணும். சின்ன பையன், 14-15 வயசு இருக்கும். சார், அந்த தொழிலாம் விட்டு 3 வருஷம் ஆச்சு சார். டேய், 3 வருஷம் இருக்காதுரா? இருக்குண்ணா. ஏய், அண்ணன் கூப்பிடுறாரு. போயிட்டானா? யார் என்னன்னு கேட்காம எல்லாத்தையும் உளறிக்கணும். என்னடா இவ்வளோ வேலை செய்கிறானுங்க, 20 ரூபாய் தான் வச்சுன்னுக்கிறானுங்க. சி, இதுலேயும் அதே தான்டா. ஜோபர், என்னடா இது? ஒருத்தன் சட்டி பின்னாடி வச்சுருந்தான், அவன் வந்து அடிச்சிட்டேன். லூசரா நீ? ஏன்டா அடிச்சா? நானும் எத்தினால்டா, பர்ஸு ஃபோனு 5-10 கழிடுது. பெருசாக பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணிட்டேன். டேய், இது போலீஸ் துப்பாக்கிடா. என்னடா சொல்கிற? நம்பர் பெயிண்டில் எழுதிக்குது, ஸ்டேஷனில் பார்த்ததில்ல? ஹலோ சார், நான் மீரா பேசுகிறேன். அன்னைக்கு கூட உங்ககிட்ட இன்டர்வியூ கேட்டிருந்தேனே சார், நம்ம மீட் பண்ணோமே. பாருங்கள், செம்ம டென்ஷனில் இருக்கேன்னு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
உங்ககிட்ட இது கேட்கலாமான்னு தெரில, பட் எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. சார் சொல்லுங்க சார். என் துப்பாக்கியை காணும். ஒரு பிக் பேக்கெட் திருடிட்டான். பையன் பேர் என்ன தெரியுமா? தெரியலையாண்ணே. சரி வாங்க பார்க்கலாம். இது ஏன்டா எடுத்துட்டு வந்தா? இதுதான்டா தேடி வந்தாங்க. ஏதோ மறைக்கிறீங்க மட்டும் தெரியுது. என்னன்னு சொன்னா தானே கண்டுபிடிக்க முடியும். ஏய் பட. ஒன்றும் இல்லைங்க, பசங்க நம்ம பசங்க தான். நான் யார் என்னன்னு பார்த்து உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். டைம் இல்லை சார். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உங்கள் பொருள் கிடைக்கும். போதுமா? கவலைப்படாதீங்க, கிடைச்சிரும். இப்போ நம்ம பார்த்தவர் முன்னாடி பெரிய ரவுடி, அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க, இப்போ திருந்தி வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு எல்லாரையும் தெரியும், பிடிச்சி கொடுத்துருவார் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீரா. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு சொந்த ஊர் சென்னையா? இல்லை, நாகர்கோயில். அப்பா அம்மாலாம் ஊரில். அவங்களுக்கு நான் மீடியாவில் வேலை பார்க்குறது பிடிக்கல. இங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். சாரி, நான் எதுவும் தப்பாக கேட்கலையே. சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மீரா, அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் எந்த கொலையும் பண்ணல, பண்ணாத கொலைக்கு உள்ளே தள்ளிட்டாங்க. இதையே அன்றைக்கே சொல்லலை. அது வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம நியாயத்தை சொல்லணும், நம்ம நல்லவனே எக்ஸ்பிளைன் பண்ணணும் தோணாதில்ல. அதான் எங்கே என்ன கொலைகாரன்னு நினச்சி பழகுறியான்னு ஒரு பயம். அதான் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. லைஃப்பில் ஒரு ஹாஃப் கஷ்டம் இருந்தால் இன்னொரு ஹாஃப் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இனிமேல் எல்லாம் நல்லா நடக்கும் பாருங்கள். ஹலோ தம்பி, தர்மலிங்கம் பேசுகிறேன். சார் சொல்லுங்கள் சார். நல்லா விசாரித்து பார்த்துட்டேன். நம்ம பசங்க யாரும் செய்யலையே தம்பி. ஏய் திட்டுக்கோட்டு, இது எதுக்குடா திருட நீ? இதை வச்சு எப்படின்னா பெரிய ஆயிடுனே. எப்படி இதை வச்சு ஒரு பெரிய ஆயிடு வராங்க. என்ன உன் கேங்கில் ஒரு ஆளை சேர்த்துறானே? டேய், அண்ணனை சேர்த்துக்கோங்கடா. கையில் துப்பாக்கிலாம் வச்சிருக்கிறாரு. எந்த பிரச்சனைனாலும் டுமீல் டுமீல்னு ரிவால்வர் ரீட்டா மாதிரி சுட்டு தள்ளுவார். அத்தியம் பாரு. இது விஷயமா தான் காலில் அந்த போலீஸ்காரன் வந்திருக்கான்டா. ஹலோ தம்பி, நான் பாஸ்கர் பேசுறேன்பா. ஆமாம் சார், பையன் பேர் பிரபா. பசங்க வீட்டை காட்டுவானுங்க, பக்கத்து ஏரியா தான். உள்ளே இருக்கு குமரன் காலனி. ஏய் போட. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ ஏன்னா மாட்டி விட்டீங்க? ஏய் சும்மாறா, டிராவல் அவன் பேர் உள்ளே மாட்டிக்கிச்சு. இந்த தேய்த்திலடா இதுமாரி பண்ணிக்கிற. அந்த ஆள் எனக்கு தேர்ந்து ஏரியா ஃபுல்லாக சுற்றினுக்கிறான்டா. பின்ன போலீஸ்னா சும்மாவா? அவனை மீறி எங்கடா போயிடுவே நீ? எத்துடா எல்லாம் முடிஞ்சிச்சா? அதெல்லாம் அசால்ட்டாக பிடிச்சிருவாங்க. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது? போயிட்டு அந்த ஆள் காலில் ஊந்துரு. தெரியாமல் துப்பாக்கி ஏற்றுறேன்ட்டு அவன் கையில் குத்துட்டு ஓடி வந்துரு. அது மேலே உன் இஷ்டம்ப்பா, நான் சொன்னா கேட்க போகிற.
சார் தெரியாமல் பண்ணேன் சார், தெரியாமல் பண்ணேன் சார். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கு தெரியுமா? பசங்க அப்பயே சொன்னானுங்க போலீஸுக்கிட்ட மாட்டினா லாடம் கட்டுருவாங்கன்ட்டு. தெரியாமல் பண்ணேன் சார். என்னை கொண்டு போடுறாதீங்க சார், ப்ளீஸ் சார். என் துப்பாக்கியை கொடு. அவன் வந்தப்போ எனக்கு ஒரு டவுட்டு, ஏதோ பெரிய மேட்ருன்னு. சவுகா பேரில் ஒரு ஆளுகிட்ட வித்துட்டோம் சார். என்ன பிரபாலு செல்ல உலட்டானா? காட்டடா வித்த. காட்டுறேன் சார். மீரா நீ வீட்டுக்கு போ. தேங்க்ஸ். என்னடா பார்ட்டி ஒன்று வந்திருக்குண்ணே. அடா போலீஸ்! நான் போலீஸ். என்னை சுட்டு எங்கடா போயிட போகிற? ஆம்பளையாக இருந்தால் சுட்றா. என் துப்பாக்கி ஒன்றை இருக்குது, அதை கொடு. நான் போயிட்டே இருக்கேன், தொலைச்சிப்போ. என்னடா ஆச்சு? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சார் விற்றேன். யார்டா வித்த? எந்த டீட்டெயில்ஸும் வாங்கலை. 1.5 லட்சம் ரூபான்னு சொன்னேன். மார்க்கெட் ரேட்டோட அதிகம்தான். வாங்கிட்டு போயிட்டான் சார். இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் தான் நமக்கு டைம். சத்யா, அந்த கன்னும் வாங்கிட்டு போனவங்க டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லையே சார். ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரியே தெரியல சத்யா. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த துப்பாக்கி கிரைம் நெட்வொர்க்கில் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தைரியமாக தான் இருந்தேன். அங்கே சுற்றி இங்கே சுற்றி பிடிச்சிடலான்னு. இப்போ ஏதோ ஒரு சாதாரண ஆள்கிட்ட இருக்குன்னு நினைக்கும் போது தான் இவ்வளோ பெரிய ஊரில் அவனை எப்படி பிடிக்கிறது? ஒரு சாதாரண ஆள் கையில் துப்பாக்கி கிடச்சா என்ன செய்வான்? சைலண்ட். யாரும் அசையக்கூடாது, அமைதியாக இருக்கணும். மூவ் மூவ் மூவ். வாங்க வாங்க இப்படி. வா 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 அப்படி வா 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 நில்லு. வாங்க. ஏய் மேனேஜர், தேவையில்லாமல் போலீஸ் பெல் அமுக்காத. அவங்க வரும்போது நீ உயிரோடு இருக்க மாட்டேன். சைலன்ஸ். இன்னும் 15 நிமிஷத்துக்கு இந்த பேங்க்ல என் குரல் மட்டும்தான் கேட்கணும். அப்பதான் நீங்க எல்லாரும் உயிரோட வெளியே போக முடியும். மொத்த பணமும் எனக்கு வேணும். அதை எடுத்துக்கிட்டு அமைதியாக வெளியே போயிடுவோம். டேய் வாங்க. கேஷியர் யாரு? யார்? நீதானா? போ, எல்லா பணத்தையும் அதில் அள்ளி போடு. பேங்க் பணத்தை இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். உன் உயிர் போயிடுச்சுன்னா வருமா? போ பின்னாடி போ. முட்டிப்போட் முட்டிப்போட் போ. ஏய், மரியாதை வழி விடுங்க. வழி விடாதீங்க. ஏய், கிட்டக்கு வராதீங்க. மரியாதையை சொன்னா கேளுங்க, சுற்றுவேன். அடிக்காதீங்க அடிக்காதீங்க.
சத்யா உள்ள வாயே. சென்னையை சேர்ந்த தனியார் வங்கியில் பட்டப்பகலில் துப்பாக்கி முனையில் நடந்துள்ள கொள்ளை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1 கோடி ரூபாய் பணத்துடன் தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் ஒரு 5 வயது சிறுமியை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பியுள்ளனர். ஏன்னா அந்த பொண்ணு சுட்டீங்க? பாவம் சின்ன பொண்ணு. வேணும்னு சுடலடா, கை தவறி வெடிச்சிருச்சு. யோ துப்பாக்கி விஷயம் தடவிங்கிற கொஞ்சம் அசந்தா 3 பேரை பொந்துட்டு இருப்பானுங்க. நேற்று நைட்டு தாண்டா வாங்கினது. யாரையாவது சுட்டு பார்த்தா செக் பண்ண முடியும் ஒர்க் பண்ணதா இல்லையான்னு. அதுக்குன்னு உன் பொறுப்பை நீ தான் கரெக்டாக பண்ணோம். இங்கே நான் தான் பாஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். எல்லா பிளானும் நான் பண்ணியிருக்கேன். பல மாதமாக வேவ் பார்த்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் வேலையை 10 நிமிஷத்தில் முடிக்க முடிஞ்சுது. சிட்டி ஃபுல்லாக போலீஸ்னா நம்மளை தேட ஆரம்பிச்சுட்டுப்பாங்கல்ல. டேய் ஏன்டா பயந்து சாகுற? நம்ம கையில் இப்போ 1 கோடி ரூபாய் இருக்குடா. அதை வச்சு நம்ம 3 பேரும் செட்டில் ஆகிடலாம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதில்ல, அதை பாரு. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு. வெறும் ராபரி கேஸாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு கொலை வேற நடந்து போச்சு. ரொம்ப சீரியஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் நேரம் நம்மளை வலை வீசி தேடிக்கிட்டு இருப்போம். அப்போ ஏன் சுட்ட? இப்போ தேவையில்லாமல் இப்போ கொலை கேஸில் மாட்டுக்கிறோம். கை தவறி சுட்டுட்டேன்னு சொல்கிறேன்ல. சார் பெங்களூர் ஹைவேஸ் ஃபுல்லாக செக் பண்ணிருக்கோம். ஓவர். திருப்பதி போகிற ரூட்டில் சந்தேகப்படுற மாதிரி 2 வெஹிக்கிள்ஸ் பிளாக் பண்ணியிருக்கோம் சார். ஓவர். திருநங்க வந்த வெஹிக்கிள்ஸ் பற்றி இன்னும் கிளியராக இன்ஃபர்மேஷன் இல்லை சார். ஒரு பிளாக் கலர் மாருதி 800 சொல்கிறாங்க, சில ரெட் கலர் ஸ்விஃப்ட் கார்னு சொல்கிறாங்க சார். ஓவர். சத்யா ப்ரூனி 8mm போலீஸ் புல்லட்.